அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் 2025 பார்க்க போகிறோம். வேகன்சி 600 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொபஷனரி ஆஃபீஸர்ஸ். குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி, ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் எதுக்கு எலிஜிபிள். சேலரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 48,480 85,920 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் அரசு வேலை என்பது ஒரு பெரும் கனவாக இருக்கும். அது ஒரே துறையை சூஸ் பண்ணி அதுக்கான முயற்சி போட்டதோட பல துறையை சூஸ் பண்ணி பல எஃபோர்ட் போட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஆகும். அந்த வகையில் நம்ம எல்லோரும் டிஎன்பிஎஸ்சிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். நம்ம மாற்றி நிறைய வேக்கன்சி நம்மளை சுற்றி நிறைய வேக்கன்சி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் எக்ஸாம் இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது, யூபிஎஸ்சி இருக்குது. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் நிறையா இருக்குது. அதுக்கெல்லாம் ரயில்வேலேயும் இருக்குது. எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம்னா நம்ம நாலேஜ் டெவலப் ஆகும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் 2025 எனி டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்றதுனால எனி டிகிரி ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், ஈவன் எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். அதெல்லாம் எதுவும் பிரச்சனையே கிடையாது. ஜாப் நேச்சர் பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிஸ் தான், பர்மனெண்ட் ஜாப் தான், ஆல் ஓவர் இந்தியா. அதில் அந்தந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அதோட டீட்டெயில்ஸை ஓவராலாக பார்க்கலாம். இதோட நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்திருக்குன்னா 27/12/2024 இன்றைக்கி தான் வந்திருக்கு. இது லாஸ்ட் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா 16/1/2025 ஜனவரி 16 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு மொத்த வேகன்சி 600 போஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன போட்டிருக்காங்கன்னா சர்க்கிள் அண்ட் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி, அது ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பிரித்து தான் போட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயிலில் பின்னாடி பார்க்கலாம், நான் சொல்கிறேன். இது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு போட்டிருக்காங்க. எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், அதாவது ஆர்ட்ஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு தேவை ஒரு அண்டர் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோ இல்லை டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமல் அரியர்ஸ் வச்சுருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க்கு, அதாவது வயசு சொல்லியிருக்காங்க. ஏஜ் கேட்டகரி வைஸாக எந்தெந்த கேஸ்ட்டுக்கு என்னென்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாட் பிலோ 20 இயர்ஸ் அண்ட் நாட் எபோவ் 30 இயர்ஸ், அதாவது 20 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது, 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. அது என்னங்கன்னா 1 ஏப்ரல் 2024 தேதி அன்றைக்கி இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட், அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ ஏஜ் அதிகமாக இருக்கலாம். இப்போ 30 ஏஜ் ஒருத்தவங்களுக்கு முடிச்சிருக்கோம், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் டேட்டா தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 30 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நான் அப்ளை பண்ணலாமான்னு அவர் ஒரு சின்ன டவுட் வந்துச்சுன்னா அவர் 30 + 5 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிடலாம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதே போல் அதர் காஸ்ட் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 30 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா 33 இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா 31, 32, 33 அந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த ரிலாக்ஸேஷன் ஆப்ஷனை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்துட்டு பதிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒவ்வொன்றா என்னன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இந்த ஏஜ் ஆகுது, நம்ம எலிஜிபிளா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிடபிள்யூடியில் எஸ்சி எஸ்டி பிரிச்சிருக்காங்க, ஜென்ரல் பிரிச்சிருக்காங்க, ஓபிசி பிரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்றது நீங்கள் பார்த்துங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி. ஓகே, இதோட சேலரி ஸ்கேல் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர்ஸ் 48,480 85,920 வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இதுதான் மெயின். எக்ஸாம் 2 ஃபேஸில் நடக்குது. ஃபேஸ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன். இப்போ ப்ரிலிமினரியில் அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டினை கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் வரும். இது ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி இருக்காது, கம்ப்யூட்டரில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும்.
ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப்பா இல்லை அப்ஜெக்டிவ் டைப்பான்றது ஃபேஸ் 1 முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே டிக்ளேர் பண்ணுவாங்க. ஃபேஸ் 3 3 ஃபேஸ் இருக்குது. ஃபேஸ் 3யும் இருக்குது. ஃபேஸ் 3ல் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு, குரூப் எக்ஸசைஸு, பர்சனல் இன்டர்வியூ. இப்போ மொத்தம் ஃபேஸ் 1, 2, 3. நம்ம ஃபேஸ் 1க்கான அப்ளிகேஷன் தான் இப்போ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் 1 கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் 2 கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் 3க்கு போயிடுவோம். எக்ஸாம்ஸ் எந்தெந்த லாங்குவேஜில் எழுதலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எந்தெந்த லாங்குவேஜில் எழுதலாம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கேண்டிடேட் வந்து இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் இருக்குது. ஓகே, தமிழில் எக்ஸாம் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழில் இருக்குதுன்றது நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேது. டிஎன்பிஎஸ்சிலேயே நம்ம எழுதிக்கலாம், நம்ம ஸ்டேட்லேயே எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தயக்கம் நிறைய பேருக்கு இருக்குதுல்ல. இப்போ இந்த ஸ்டேட் பேங்க் எக்ஸாமு தமிழில் கொடுத்துருக்காங்கன்றது பெரிய விஷயம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பேங்க் ஒர்க் வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ நம்ம பேங்க்குக்கு போகிறப்ப நம்மளை நிற்க வைக்கிறாங்க, ரொம்ப இதாக. நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னா யாரையும் நிற்க வைக்க மாட்டேன், கரெக்டாக வேலை செய்வேன், கரெக்டாக அவங்களுக்கு சர்வீசஸ் கரெக்டாக கொடுப்பேன் கஸ்டமர்ஸுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு தருணத்தில் நீங்கள் வந்து அந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாபுக்கு போகணும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கே போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் போடுறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டும் கிடையாது, செலக்டட் டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுப்பாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் பார்த்துக்கங்க. மெயின் எக்ஸாம் வந்து சென்னை, மதுரை, திருநெல்வேலி 3 டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுக்குறாங்க. சென்னை, மதுரை, திருநெல்வேலி. ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி அவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸு கிடையாது. இதை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா கேட்டகரி அப்ளிகண்ட்டுக்கும் 750 ரூபா கட்டுற மாதிரி வருது. 750 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் மோடு ஆன்லைனில் தான் பே பண்ணணும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் இது ஓரளவு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிடும். இப்போ இது வந்து எலிஜிபிள் இன்ட்ரெஸ்டட் அப்ளிகன்ட்ஸ் வந்து எந்த டேட்டுன்றனால வச்சுக்கலாம். 27/12/2024 அதுலேருந்து 2025 ஜனவரி 16 வரைக்கும் அப்ளை பண்ணிடலாம். டேட்டு தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் மந்த்து 16 வரைக்கும் இருக்குது. நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா பொங்கல் வருது. பொங்கல் ஹாலிடேவில் எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க. அந்த 16ஆம் தேதி கண்டிப்பாக பொங்கல் இடையில தான் அந்த டேட் வருது. ஸோ மறந்துடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பதிவு பண்ணுறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதான் டேட் பார்த்துக்கங்க. 27/12/2024 முடிகிற டேட்டு இதுதான், பார்த்துக்கோங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓகே. டைரெக்டாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க்கு இது வரைக்கும் பாருங்கள். இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்குறேன். இப்போதைக்கு ஓரளவு ஒரு கிளான்ஸ் கொடுக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டால் பாருங்கள். ஒரே எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறத விட வெரைட்டியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலேஜ் ப்ராட் விஸ்டம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கிளியர் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எல்லா துறையிலையும் ஒரு அனுபவம் கிடைக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்றதை மட்டும் நான் இப்போ காமிச்சிடுறேன். அப்ளை பண்ணுறது அடுத்த வீடியோவில் நம்ம காமிப்போம். இப்போ வந்து புதுசாக பதிவு பண்ணுறோன்னா கிளிக் ஹேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இது உள்ளே போய்ட்டு தான் பண்ணணும். அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதை அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும், எந்த கவர்மெண்ட் எக்ஸாமு ரிசல்ட்டு, எந்த அப்டேட் வந்தாலும் உடனுக்குடன் நம்ம சேனலில் தெரிவிச்சுக்கலாம். நன்றி.